பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். கமலா அப்படி ஈஸ்வரி கிட்ட பேசியிருக்கவே கூடாது. என்னுடைய அத்தை மனசை என் அம்மாவே இப்படி மனசு வேதனைப்படுத்திட்டாங்களே அப்படின்னு நினச்ச ராதிகாவும் கமலாவை நல்லாவே திட்டிட்டு, ஏமா நீ வந்த வேலையை பார்க்காம எதுக்குமா இப்படி ஈஸ்வரி அத்தையை தேவையில்லாமல் பேசு, நீ பேச போயிட்டு அந்த பாக்கியா என்ன திட்டிட்டு போகிறாங்க, நீ பேசினது பெரிய தப்பு தான், அதனால் நானே போயிட்டு ஈஸ்வரி அத்தைக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கிளம்புறாங்க. உடனே கமலாவும், ஏன் ராதிகா உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டியா, உன்னை அவங்க மருமகளாக ஏற்றுக்கவே இல்லை, ஏன் கோபி மாப்பிள்ளையை மட்டும் என்ன அவங்க சும்மாவை விட்டாங்க, அவங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கை கூட செய்ய விடாமல் எல்லாத்துலேயுமே அந்த பாக்கியாவை முதன்மைப்படுத்தி உங்கள் ரெண்டு பேரையும் அவமானப்படுத்துகிறாங்களா இல்லையா, அப்படி இருக்கும்போது நான் பேசினதில் எந்த தப்புமே இல்லை, நீ ஒன்றும் அங்கே போய் மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கமலா ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க. உடனே ராதிகா, அம்மா அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம், அது மட்டும் இல்லாமல் நீ எப்போல்லாம் இங்கே வரியோ உன்னால் பிரச்சனை வருதுன்னு என் வீட்டுக்காரரே சொல்லிட்டு இருக்காரு, நீ வந்த உடனே உன்னை மறுபடியும் அங்கே ஊருக்கு அனுப்ப சொன்னார், நான் தான் உனக்கு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அம்மா என் கூடயே இருக்கட்டும்னு உனக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசினேன், ஆனால் நீ பேசிட்டு வந்திருக்கிறதெல்லாம் கவனிக்கும் போது என் வீட்டுக்காரர் சொன்னதுலையும் எந்த தப்புமே இல்லைன்னு தாம்மா தோணுது, வந்த உடனே உனக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் அங்கே வீட்டுக்கே அனுப்பி வச்சிருக்கணும் போல, நீ இங்கே இருக்க இருக்க ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ கொஞ்சம் அமைதியாக இருமா, அங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு போயிட்டு நானே எங்கள் அத்தைக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியை பார்க்கறதுக்காக ராதிகாவும் கிளம்பி போகிறாங்க. இங்கே ராதிகா அங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு வரதை பார்த்த உடனே இங்கே ஜெனி நினைக்கிறாங்க, இப்போ ராதிகா எதுக்காக இங்கே வராங்கன்னு தெரியல, அது மட்டும் இல்லாமல் பாக்கியா ஆண்டி வேற இப்போ தான் போய் ராதிகாவை நல்லா திட்டிட்டு வந்திருக்காங்க, அப்படி இருக்கும்போது இவங்களால மறுபடியும் வீட்டில் என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க ஜெனி. அங்கே ராதிகாவும் ஈஸ்வரியை பார்க்கறதுக்காக பாக்கியாவோட வீட்டுக்கு போக இங்கே உள்ளே போன ராதிகா ஜெனிக்கிட்ட, நான் உங்ககிட்டலாம் பேச வரலை, எங்கள் அத்தைக்கிட்ட மட்டும் பேசி எங்கள் அம்மாவுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு போகலாமேன்னு தான் வந்தேன், அத்தைக்கிட்ட நான் பேசலாமா, அவங்கள கொஞ்சம் வர சொல்கிறீங்களா அப்படின்னு மெதுவாக கேட்குறாங்க ராதிகா. உடனே பாக்கியாவும், ஆமாம் எங்கள் அத்தைக்கிட்ட பேச இனி உங்களுக்கு என்னங்க இருக்குது, அதான் உங்கள் அம்மா பேச வேண்டிய எல்லாத்தையுமே பேசிட்டாங்களே, இப்போ பார்த்தீங்களா எங்கள் அத்தை எந்த நிலமையில் இருக்காங்கன்னுட்டு, ரூம்குள்ளே போனவங்க இனி எனக்கு அந்த ரூம் தான் எனக்கு எல்லாமே, அந்த ரூம்லேயே தான் இருப்பேன், வெளியில் நான் யாரையும் பார்க்க வரவும் மாட்டேன், நீங்களும் என்னை பார்க்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக ரூம்குள்ளே போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்கள சாப்பிட கூப்பிட்டுட்டோம், சாப்பிட கூட வரமாட்டேங்கிறாங்க, எப்பயுமே மாமாவை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டே அழுதுட்டு இருந்த அத்தை கொஞ்சமாவது சமாதானமாக நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும்னுட்டு நான் என்னுடைய ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் கொஞ்ச நேரம் அவங்க அங்கே இருந்தால் கூட ஆறுதலாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன், ஆனால் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தான் இப்படி பேசுகிறாங்கன்னா, சொந்தக்காரங்களாக இருக்கிற உங்கள் அம்மாவே இப்படி பேசும்போது எப்படிங்க அத்தையால் தாங்கிக்க முடியும், நீங்கள் எங்ககிட்ட பேசி இல்லை ஆறுதல் படுத்த கூட நாங்கள் நினைக்கவே இல்லை, ஆனால் ஒதுங்கி இருந்தாலே போதும் தானங்க நினைக்கிறோம், இல்லை உங்கள் வழியில் நாங்கள் வரோமா தலையிடுறோமா, இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது செய்யணும்னு நாங்கள் நினைக்கிறோமா, அப்படி இருக்கும்போது எதுக்காகங்க உங்கள் அம்மா இப்படி பேசணும், பார்த்தீங்களா இப்போ அத்தை அழுதுகிட்டு ரூம்குள்ளேயே இருக்காங்க சாப்பிடாம, அத்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்களோ உங்கள் அம்மாவோ பதில் சொல்வீங்களா, இல்லை உங்கள் வீட்டுக்காரர் கோபி தான் பதில் சொல்வாரா அப்படின்னு நிற்க வச்சு பாக்கியா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ராதிகாவும், இல்லை பாக்கியா நீங்கள் அப்போ என்கிட்ட பேசும்போது எனக்கு ஒன்றுமே புரியல, ஆனால் அதுக்கப்புறமா எங்கள் அம்மா கிட்ட கேட்டதுக்கு அப்புறமா தான் தெரிய வந்தது எங்கள் அம்மா எவ்வளோ பெரிய தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்காங்கன்னுட்டு, அவங்க ஏற்கனவே உடல்நல சரியாக இல்லை, கால் வலி அப்படின்ற ஒரு இதில் தான் எங்கள் வீட்டுக்கே வந்திருக்காங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக, எங்கள் அம்மா எப்பயுமே எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க, அவங்க மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு நினச்சேன், வந்த உடனே நான் எவ்வளவோ சொன்னேன், உங்களால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு எங்கள் அம்மாவுக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னேன், அட்வைஸ் பண்ணேன், ஆனால் எதையுமே கேட்காம அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களோட சேர்ந்துக்கிட்டு அவங்க அத்தையை எப்படி பேசியிருக்கவே கூடாது, மாமா இல்லாத பிரிவே அத்தையால் தாங்கிக்க முடியாமல் இருக்கும்போது எங்கள் அம்மா பேசுனதும் கண்டிப்பாக அவங்களுக்கு மனசு வேதனையாக இருக்கும், அதனால தான் அங்கே ரூம்லேயே இருந்துட்டுருக்காங்க போல், நான் போய் கொஞ்சம் பேசட்டுமா, நான் போய் பேசி மன்னிப்பு கேட்டால் அத்தை எப்பயும் போல் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்கல்ல, சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்கல்ல அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க. இதுக்கு பாக்கியா எதுவுமே பேசாமல் அமைதியாகவே நிற்கிறாங்க. உடனே ராதிகாவும் கதவு பக்கத்தில் போயிட்டு ஈஸ்வரி கிட்ட மெதுவாக பேசுகிறாங்க, அத்தை நான் ராதிகா வந்திருக்கேன், என்கிட்ட உங்களுக்கு பேசவோ என்னை பார்க்கவோ பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்னையும் கோபியவும் நீங்கள் ஒதுக்கி வச்சுருக்கீங்க, என்னை மருமகளாவோ இல்லை உங்கள் பையனை மகனாவோ நீங்கள் ஏற்றுக்கவே கூடாதுன்ற முடிவில் இருக்கீங்கன்னுட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனாலும் என்ன செய்கிறது, எங்கள் அம்மா செஞ்ச தப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், நீங்கள் கதவை திறந்து ஒரு முறை என்னை பார்த்து பேசிட்டீங்கன்னா நான் அப்படியே கிளம்பி போயிடுவேன் அத்தை அப்படின்னு சொல்லி ராதிகா மெதுவாக பேசுகிறாங்க. இங்கே
ஈஸ்வரியும் தாத்தாவோட ஃபோட்டோவை பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. நீங்கள் இருந்த வரைக்கும் எல்லாருமே எனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க எல்லாராலையும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நான் என்னால் தான் எல்லாரும் என்னை மதிக்கிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கப்புறமா தான் தெரிய வந்தது, நீங்கள் என் கூட இருக்க போய் தான் எல்லார் மூலமாகவும் எனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடச்சிருக்கு. நீங்கள் இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கேங்க. யாரும் என்னை மதிக்கவும் மாட்டிக்கிறாங்க. வெளியில் கூட போகக்கூடாதுன்னுட்டு எப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு பார்த்துட்டு தானேங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வேதனைப்பட்டு அழுதுட்ருக்காங்க ஈஸ்வரியும். இங்கே ராதிகா ஈஸ்வரி கிட்ட, அத்தை தயவு செஞ்சு எங்கள் அம்மா பேசுனதை நீங்கள் மனசுலேயே வச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நாங்கள் இனி உங்கள் வழிக்கே வரமாட்டோம். நீங்கள் எப்பயும் போல் சந்தோஷமாக இருங்க. மாமா இல்லாததே உங்களுக்கு ரொம்பவே கவலையாக இருக்கும்னு எனக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எங்கள் அம்மா புரிஞ்சுக்காம அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு தேவையில்லாமல் இப்படி பேசிட்டாங்க. இனி எங்கள் அம்மா உங்களை அப்படி பேச மாட்டாங்க. நான் அவங்கள திட்டிடுறேன் அத்தை. நீங்கள் கொஞ்சம் வெளியில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, இங்கே ராதிகாவோட சத்தத்தை கேட்ட உடனே ஈஸ்வரிக்கு கோபம் தாங்கவே முடியல. எல்லாத்துக்குமே காரணம் இந்த ராதிகா தான். இப்போ ரொம்ப நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்கா. இந்த ராதிகா மட்டும் கோபியோட வாழ்க்கைக்குள்ள வராம இருந்தா என் பையன் கோபியும் என்னை பிரிஞ்சு போயிருக்க மாட்டான். என் குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். என்னுடைய வீட்டுக்காரரும் கோபி செஞ்சதை நினைச்சு என்னை விட்டு இப்போ பிரிஞ்சு போயிட்டாரு. இப்போ நான் இங்கே ஏன் தான் இருக்கணும், ஏன் தான் வாழ்றணும் அப்படின்ற நிலைமையில இருக்கேன். இப்போ நான் இப்படி அழுதுட்டு இருக்கிறதுக்கும் காரணம் இந்த ராதிகாவோட அம்மாவும் தானே. அப்படி இருக்கும்போது இவ எதுக்காக பாக்கியாவோட வீட்டுக்கு வந்தான்னு சொல்லி ரொம்பவே கோவமா இருந்த ஈஸ்வரியும் அங்கே கதவை திறந்துட்டு ரொம்ப கோவமா வெளியில வராங்க. அங்க ராதிகா நிக்கிறத பார்த்த உடனே பாக்கியா கிட்ட கேக்குறாங்க ஈஸ்வரி, என்ன பாக்கியா இதெல்லாம்? இந்த ராதிகா எதுக்காக இப்ப இந்த வீட்டுக்கு வந்திருக்கா? இவ பேசுறதெல்லாம் நம்பிக்கிட்டு நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சத்தமா பேசுறாங்க. உடனே ராதிகா, அத்தை நீங்க என்ன திட்டினாலும் பரவாயில்ல, எங்க அம்மா பேசுனது தப்புன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. அதுக்கு உடனே ஈஸ்வரி, முதல்ல வெளியில போ. உன்னையும் அந்த கோபியவும் பார்க்கவே பிடிக்கலன்னு நாங்க ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் உங்க அம்மா தேவையில்லாம என் மனசை வேதனைப்படுத்தணும், நான் எதுவும் செய்யக்கூடாது, இப்படி வீட்டிலையே ஒதுங்கி இருக்கணுன்றதுக்காக தானே ஆள் சேர்த்துக்கிட்டு இப்படிலாம் பேசுனதெல்லாம் பேசிட்டு இப்போ மன்னிப்பு கேட்டா நான் எல்லாம் சரியாக போயிடும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நீ மட்டும் என் பையன் கோபியை கல்யாணம் முடிக்காமல் இருந்திருந்தா என் வீட்டுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. கோபியும் என் கூட இருந்திருப்பான். என் வீட்டுக்காரரும் இவ்வளோ சீக்கிரமாக என்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்க மாட்டார். எங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவ்வளோ நிறைய பிரிவுகள் இருக்குன்னா அதுக்கு காரணமே நீதா ராதிகா. இப்போ என்னவோ பேச வந்துட்டா, இவ்வளோ முதல்ல வெளியில் போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி ராதிகா கிட்ட பேசவே பிடிக்காம திட்டிக்கிட்டே இருக்காங்க. வெளியில் போக சொல்கிறாங்க. உடனே ராதிகாவும், பாக்கியா நான் எவ்வளவோ சொல்லி புரிய வச்சுட்டேன், அத்தை கேட்குற மாதிரியே இல்லை. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா பேசுனது தப்பு தான், அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க, உன்னையே நான் மருமகளாக ஏற்றுக்கல, அப்புறம் நான் எப்படி உனக்கு அத்தையாக முடியும்? என்னுடைய மருமக எல்லாமே பாக்கியா மட்டும்தான். உன் அம்மா பேசின பேச்சுக்கு நான் என்னைக்கும் அவளை சும்மா விட போகிறதே கிடையாது. ஏதோ என் நிலைமை இப்படி இருக்குது, அதனால நான் ரொம்பவே அமைதியாக இருக்க வேண்டியதாக போச்சு. உங்கள் அம்மாவுக்கும் என் நிலமை தானே. அவங்க உன்னை பார்க்க வரலை? இல்லை அவங்க வெளியிலேயே போகாமல் உங்கள் அண்ணன் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க? இல்லை அப்படி இருக்கும்போது உனக்கும் அப்பா இல்லை, உங்கள் அம்மாவுக்கும் வீட்டுக்காரர் இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களோட மனசை வேதனைப்படுத்தக்கூடாதுன்னு தெரியாமல் இப்படி பேசுகிறாங்கல்ல, அதனால் உங்கள் அம்மா கிட்ட சொல்லி வை. இன்னொரு தடவை என்கிட்ட இப்படி பேசுனாங்கன்னா நான் பழைய ஈஸ்வரியா சரியான பதில் கொடுப்பேன்னுட்டு. எல்லாத்துக்குமே ஒதுங்கி ஒதுங்கி போகிறதால நான் பயந்து போயிட்டு தான் அர்த்தம் கிடையாது. என்னுடைய வீட்டுக்காரர் எப்பயுமே என் மனசில் இருக்கார். அவர் பிரிஞ்ச ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் மறக்கிறதாவே இல்லை. அதை அடுத்தவங்க சொல்லி நான் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ இப்போ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராதிகாவுக்கும் அங்கே மேற்கொண்டு எதுவுமே பேச முடியல. கமலா இவ்வளோ பேசினதால தானே இப்போ ஈஸ்வரி அத்தை இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா ஈஸ்வரி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, அது மட்டும் இல்லாமல் அத்தை நீங்கள் எங்கள் அம்மாவுக்காக சாப்பிடாம இருக்காதீங்க, எங்கள் அம்மாவுக்காக நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல, எப்பயும் போல் நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிட்டு இங்கே அழுதுகிட்டே ராதிகா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போன ராதிகா ரொம்பவே கோவமாக கண் கலங்கிக்கிட்டே அங்கே வரதை இங்கே கமலா பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மையவும் ராதிகா கிட்டே கேட்குறாங்க, அம்மா என்னம்மா ஆச்சு, உங்கள் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு, எங்கம்மா போயிட்டு வரீங்கன்னு கேட்க, மையும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ ஹோம்ஒர்க்கெல்லாம் எழுதிட்டியா, நீ அங்கே போய் ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா எப்போ பார்த்தாலும் நீ பாட்டி கூட பேசுகிறதா இருந்தாலும் சரி, அப்பா கூட பேசுகிறதா இருந்தாலும் சரி, அங்கே உள்ளே போன்னு சொல்லி அனுப்பிடுறீங்க, இங்கே என்னம்மா நடக்குது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மையு, நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளே அனுப்பிடுறாங்க. இங்கே உடனே கமலா கேட்குறாங்க ராதிகா கிட்ட, என்ன உன் அத்தையை போய் பார்த்துட்டு வந்தியே, உன் மாமியார் உனக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அனுப்பியிருப்பாங்களே அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராதிகா சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே,
அதான் தெரியுதுல்ல அவங்க கிட்ட இருந்து நான் எப்பயுமே அவமானப்பட்டு தான் நிற்கணுன்னுட்டு. அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் எதுக்கு அவங்க கிட்ட போய் பேசினேன். அவங்க என்ன பேசுனாங்க தெரியுமா? என் பையனை நீ தான் பிரிச்சுட்ட, என் பையன் இப்படி எங்களை விட்டு பிரிஞ்சு போனதுக்கும் நீ தான் காரணம், என் வீட்டுக்காரர் இவ்வளோ சீக்கிரமாக என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கும் நீ தான் காரணம், என் பையனோட வாழ்க்கையில் நீ வராமல் இருந்திருந்தா அவங்க நாங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒத்துமையாக இந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்திருப்போம். அது மட்டும் இல்லாமல் உன் அம்மா இவ்வளோ பேச்சு பேசிட்டாங்க, அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சு அந்த திட்டுறாங்க. தெரியுமா உனக்கு? எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். என் வீட்டுக்கு வந்தேன்னா ஒழுங்காக உன் வேலையை பார்க்காம எதுக்குமா நீ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களோடலாம் சேர்ந்துக்கிட்டு இப்படி என் அத்தையை தேவையில்லாமல் பேசினேன். அந்த பாக்கியாவும் என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க. இப்போ நான் மன்னிப்பு கேட்க போனேன். அவங்க மன்னிப்பு கேட்டதை கூட பெருசாக எடுத்துக்காம ஒன்னால் என்னை எவ்வளோ பேச்சு பேசிட்டாங்க தெரியுமா? நான் கோபியை கல்யாணம் முடிச்சிருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டாங்கம்மா. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி வந்த வேகத்தில் ரொம்பவே கோவமாக ராதிகா கமலாவை திட்டிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனி அந்த பாக்கியா வீட்டு பக்கமோ இல்லை எங்கள் அத்தையோட பேச்சுக்கோ நீ ஏதாவது போனேன்னா அவ்வளவுதாம்மா, உன்னை நான் சும்மா விடவே மாட்டேன். இந்த விஷயம் மட்டும் உன் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கையேன், இப்போவே உன்னை ஊருக்கு அனுப்பி வச்சிருவாரு. நீ அதுக்கப்புறம் வந்த வேலையும் முடியாது, ட்ரீட்மெண்ட் எடுக்கவும் முடியாதுமா. நீ எதுக்காக இங்கே வந்தியோ அதை மட்டும் நீ சரியாக செஞ்சுட்டு அண்ணன் வீட்டுக்கு சீக்கிரமாகவே கிளம்பிடு. உன்னால் பிரச்சனை வரும்னு நினச்சேன், பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நீ என்னெல்லாம் செய்ய போறியோ தெரியலம்மா அப்படின்னு சொல்லி ராதிகா ரொம்பவே கோவமாக பேசிட்டு அங்கே உள்ளே போயிடுறாங்க. இங்கே கமலா யோசிக்கிறாங்க, நாம் அப்படி பெருசாக என்னதான் பேசிட்டோன்னுட்டு இந்த ராதிகா நம்மளை திட்டிகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈஸ்வரி அடங்கவே மாட்டா போலையே, என்ன பேச்சு பேசணும், அவள் அந்த வீட்டோடு இருப்பா, வெளியில் வர மாட்டா. என்னையும் என்னுடைய மகளையும் என் மாப்பிள்ளையவும் எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்தின அந்த ஈஸ்வரி அள வைக்கணும்னு பார்த்தா என் பொண்ணு ராதிகாவையே அவமானப்படுத்தி அள வச்சுல அங்கேருந்து அனுப்பியிருக்கா. என்னதான் வீட்டுக்காரர் பிரிஞ்சு போனாலும் அந்த ஈஸ்வரியோட கெத்து மட்டும் குறையவே இல்லைல்ல. அந்த ஈஸ்வரியை சும்மா விட போகிறதே இல்லை. இன்னொரு நாள் அவள் என் கண்ணில் மாட்டுவா. அப்போ இருக்குது அந்த ஈஸ்வரிக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க கமலாவும். இங்கே பாக்கியாவாக இருக்கட்டும், ஜெனி, இனியான்னு எல்லாருமே ரூம்குள்ளேயே இருக்கிற ஈஸ்வரி கிட்ட பேசி புரிய வைக்கிறாங்க. போகிறவங்க வரவங்க சொல்கிறதெல்லாம் நினச்சிக்கிட்டு நாம் சந்தோஷத்தை நாம் எதுக்குத்த இப்படியே வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் மாமாவோட பிரிவை நினச்சி நீங்கள் அழுதுகிட்டே மனசு வேதனைப்படக்கூடாது, உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நீங்கள் எப்பயும் போல் இருக்கணும்னுட்டு இனியாக்கு கூட நீங்கள் காலேஜுக்கு போயிட்டு வரதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஹோட்டலுக்கு வரணும் அப்படின்னு நினச்சதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நான் பார்த்து செஞ்சேன். எல்லாத்துக்குமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி தான். ஆனால் இங்கே ராதிகாவோட அம்மா மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, ஹோட்டலில் வேலை பார்க்குற ஸ்டாஃப்னு எல்லாருமே உங்கள் மனசை புரிஞ்சிக்காமல் நம்ம நிலையை புரிஞ்சுக்காம இப்படி பேசுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லத்த அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க, அதான் இப்போ புரிஞ்சிச்சுல பாக்கியா, நான் வெளியில் போகிறதே தப்புன்னு எல்லாரும் நினைக்கும் போது நான் எதுக்காக வெளியில் போகணும், நான் பேசாமல் இங்கேயே இருந்துக்கிறேன், என்னை இப்படியே விட்டுருங்க. நான் எங்கே போனாலும் என்னை ஏதாவது பேசுகிறதுக்குன்னு யாராவது ஒருத்தர் வரதான் செய்வாங்க, அதன் மூலமாக நான் அழதான் செய்யணும். அதுக்காக நான் பேசாமல் உங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு வீட்டிலே இருந்துக்கிறேன், நான் இனிமேல் எங்கேயும் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஈஸ்வரியும். இங்கே பாக்கியா வேற பெரிய ஆர்டர் எடுத்ததால் அவங்க ஒரு பக்கம் ஹோட்டலில் கவனிக்கணும், இன்னொரு பக்கம் இங்கே ஈஸ்வரி மூலமாக வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த இனியா மூலமாக வரக்கூடிய பிரச்சனை, இங்கே செழியனை பார்க்கணுன்னுட்டு பல பிரச்சனைகள் இங்கே பாக்கியாவை சுற்றி இருக்கிறதாலையும் இவங்க ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. என்ன செய்கிறது, அத்தை சந்தோஷமாக இருக்கணும், அத்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, இன்னொரு பக்கம் என் பசங்க நல்லபடியாக இருக்கணும், ஹோட்டலில் கிடைச்ச ஒவ்வொரு ஆர்டரையும் நான் நல்லபடியாக செஞ்சால் தான் மேற்கொண்டு என்னுடைய ஹோட்டல் நல்லா டெவலப் ஆகும். இதன் மூலமாக நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம ஹோட்டலுக்கு சாப்பிட வருவாங்க. ஒவ்வொன்றையும் பார்த்து செய்யணும். ஷெஃபை மட்டும் நம்பிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது. அந்த ஷெஃப் என்னவோ இந்த 500 ஆர்டர் மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு நிறைய ஆர்டர் எடுத்தால் கூட நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் மேடம், நான் இருக்கும்போது கவலையே படாதீங்க அப்படின்னு சொன்னாலும் இங்கே ஹோட்டலோட ஓனராக இருக்கிற நான் தான் எல்லாத்தையும் யோசித்து பக்குவமாக செஞ்சால் மட்டும்தான் இதன் மூலமாக நான் ஒரு பெரிய லாபத்தை எடுக்க முடியும். யாரையும் நம்பக்கூடாது, நானே தான் சுயமாக யோசனை பண்ணி எல்லாத்தையுமே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாக்கியாவும். இங்கே டாக்டர் சொன்னதால் இங்கே ராதிகா சொல்கிறாங்க, அம்மா நீ அப்படியே வீட்டில் இருக்காமல் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வாமா, அது மட்டும் இல்லாமல் நீ அப்படி இப்படி நடந்தால் தான் உன் காலுக்கும் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாடி, நான் எங்கேயாவது வாக்கிங் போயிட்டு வர எதிரில் யாராவது வந்தாங்கன்னு நான் பேச்சு கொடுத்துட்டேன்னா அப்புறம் ஏதாவது பிரச்சனையாயிரும்டி, அதெல்லாம் நான் எங்கேயும் போகலன்னு சொல்கிறாங்க. நீ யார்கிட்ட வேணாலும் பேசுமா, ஆனால் எங்கள் அத்தை ஈஸ்வரி கிட்ட மட்டும் நீ பேசவே பேசாத, சரியா? நீ எப்பயும் போல் வாக்கிங் போயிட்டு வா, கோயிலுக்கு போ, உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுமா, நீ எதுக்கு வீட்டிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. உடனே இங்கே கமலாவும், சரி ராதிகா
நீயும் கூட வரியான்னு கேட்க, இல்லைம்மா எனக்கு வேலைக்கு வேற கிளம்பணும், வீட்டில் வேலையெல்லாம் செஞ்சுட்டு தானம்மா நான் வேலைக்கு போக முடியும், அதனால நீ மட்டும் போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி இங்கே கமலாவை வெளியில் அனுப்புகிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே ஜெனி ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, பாட்டி யாருமே நான் வாக்கிங் கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கே தெரியும் வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னுட்டு. ஆன்ட்டிக்கு அங்கே ஹோட்டலில் வேலை, வீட்லேயும் வேலை செய்கிறாங்க. செழியன் எப்பயுமே தன்னுடைய வேலை தான் முக்கியம்னுட்டு அவன் பாட்டுக்கு அவன் ஓரமாக ஆஃபீஸ் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கான். எனக்குன்னு யாருமே வரமாட்டேங்கிறாங்க பாட்டி. இங்கே டாக்டர்கிட்ட நான் செக்கப் போகும்போது நல்லா வாக்கிங் போகணுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வரீங்களா பாட்டி, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாக்கிங் போயிட்டு வரலான்னு சொல்ல, அதுக்கு உடனே ஈஸ்வரியும், வெளியிலையா, அதுவும் வாக்கிங்க்கு நான் தான் வெளியில் வரமாட்டேன்னு சொன்னேனே ஜெனி, அப்படி இருக்கும்போது உன்னுடைய குழந்தையவும் விட்டுட்டு எப்படி ஜெனி வாக்கிங் போக முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதான் செழியன் ரூமில் இருக்கால, என் குழந்தைய அவன் பார்த்துப்பான் பாட்டி, நீங்கள் வாங்கலை நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இங்கே ஈஸ்வரிக்கு ரொம்பவே தயக்கமாக இருக்குது. வெளியில் போனால் யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க, வெளியில் போகவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தா. ஜெனி வேற ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறா. ஜெனியும் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கா. எனக்காக தான் ஜெனி அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு கூட அவங்க அம்மா வீட்டுக்கோ அப்பா வீட்டுக்கோ போகாமல் என் கூடயே இருந்துக்கிறா, என்னை நல்லா பார்த்துக்கிறா. அப்படி இருக்கும்போது ஜெனி கூப்பிட்டு நான் போகலன்னா சரிப்பட்டு வராது, என்ன செய்ய அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே பாக்கியாவும், அத்தை இங்கே ஜெனி சொல்கிறதும் சரிதான், முன்ன மாதிரி எப்பயுமே நான் வாக்கிங் போகும்போது மாமா என் கூட வருவாங்க, நான் இப்போ தனியாக போனால் எனக்கு அதே ஞாபகமாக இருக்குது, மாமா இல்லைன்ற ஒரு எண்ணம் வரக்கூடாதுன்றதுக்காகவே இப்போல்லாம் நான் வாக்கிங் போகிறதில்ல. அப்படி நான் போனால் கூட ஜெனியை கூட கூட்டிகிட்டு போவேன். நீங்கள் ஏன் மற்றவங்களுக்காக இப்படியே இருக்கணும், ஒழுங்காக சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்கணும்னு மற்றவங்க நினைக்கிறாங்க, ஆனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது அத்தை. நீங்கள் ஜெனி கூப்பிட்ற மாதிரியே வெளியில் போயிட்டு வாங்க, கொஞ்சம் நடந்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் மனசுக்கும் ரொம்பவே ஆறுதலாக இருக்கும். நீங்கள் ஜெனிக்கிட்ட மட்டும் பேசிட்டு போயிட்டு வாங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாக்கியா. உடனே ஈஸ்வரியும், சரி ஜெனி நீ கிளம்பு, நம்ம 2 பேரும் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுவோம், யாரும் பார்த்து எதுவும் கேட்குறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடணும் ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே ஜெனியும் ஈஸ்வரியும் வாக்கிங்காக கிளம்பி போகிறாங்க. அதே சமயம் இங்கே ராதிகாவோட அம்மாவும் அங்கே கால் வலியாக இருக்கிறதுனால டாக்டர் சொன்னாங்கன்னுட்டு வாக்கிங்காக போயிட்டு வராங்க. இதில் ஈஸ்வரியும் ஜெனியும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு அங்கே வரதை பார்த்துட்டு இங்கே ராதிகாவோட அம்மா கமலாவுக்கு தாங்கவே முடியல. என்னதான் சொன்னாலும் இந்த ஈஸ்வரியை மட்டும் திருத்தவே முடியாது. இப்போ கூட எவ்வளோ சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு வரா பாரு. தன்னுடைய வீட்டுக்காரர் இல்லையே, அவர் பிரிஞ்சு இன்னும் 1 மாதம் கூட ஆகலை, இப்படி வெளியில் வரக்கூடாதுன்னு நான் மட்டும் இல்லை எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அப்போ கூட எவ்வளோ தைரியமாக இந்த ஈஸ்வரி வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு எதிரில் போய் நிற்கிறாங்க ராதிகாவோட அம்மா. ராதிகாவோட அம்மாவை பார்த்த உடனே ரொம்ப கோவமாக, இங்கே வா ஜெனி நம்ம போகலாம், இவங்கக்கிட்டலாம் பேசி நம்ம மனசு வேதனைப்படுறதை விட நாம் ஒதுங்கி போகிறதே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியும் ஜெனியை கூட்டிகிட்டு ஓரமாக ஒதுங்கி போகிறாங்க. ஆனால் ராதிகாவோட அம்மா விடுற மாதிரியே தெரியல. என்ன ஈஸ்வரி, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க போலையே, அவ்வளோ உங்களுக்கு ரொம்ப பாசமாக அவங்க வீட்டுக்காரர் மேலே. நாங்கள் தான் சொன்னோமே வீட்டுக்காரர் இல்லைன்னா 1 வருஷத்துக்கு வீட்டில் தான் இருக்கணும், இப்படி வெளியில் வரக்கூடாதுன்னுட்டு, அப்புறமும் நீங்கள் எங்கள் பேச்செல்லாம் மீறி வெளியில் வரீங்கன்னா நீங்கள் திருந்தவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராதிகாவோட அம்மா. உடனே ஜெனி ராதிகாவோட அம்மா கிட்ட, ஆமாம் உங்களுக்கு என்ன இதில், நாங்கள் சந்தோஷமாக தான் இங்கே பாட்டியை வர சொல்லியிருக்கோம், நாங்களே இதை பற்றி பெருசாக நினைக்கல, நீங்கள் யாருங்க இதை பற்றி கேட்குறதுக்கு அப்படின்னு ஜெனி ரொம்ப கோவமாக திட்ட ஆரம்பிக்க, உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஜெனி நீ கோவப்படக்கூடாதுமா, அது உன் குழந்தைக்கு நல்லதில்லை, நான் பேசிக்கிறேன் இவங்ககிட்டன்னு சொல்லி ரொம்ப கோவமா இங்கே கமலா கிட்ட, ஆமாம் நீ எல்லாம் ஒரு ஆளுன்னுட்டு உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஒதுங்கி ஒதுங்கி போனா நீ என்ன தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணோனே வரியா, அன்னைக்கு நீ பேசின உடனே என்னால் எதிர்த்து பேச முடியலன்னா என் மனசில் தன்னம்பிக்கை இல்லை, தைரியம் இல்லை, அதனால தான் தெளிவே இல்லாமல் இருந்ததால தான் நானும் அமைதியாக அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளே போயிட்டேன். எப்போ பார்த்தாலும் என் முன்னாடி நின்று அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தா நான் தலை குனிஞ்சு போவேன்னு நினைக்காத. ஆமாம் என் வீட்டுக்காரர் என்னை விட்டு பிரிஞ்சு போனது என்னவோ உண்மைதான், அதுக்காக நான் அழுதுகிட்டே இருக்கணும்னு அவர் என்னைக்கும் நினைக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் என்னை அழுக வைக்கணும், நான் சந்தோஷமே இல்லாமல் அவமானப்பட்டு நிற்கணும் தானே நீ நினைக்கிற, நான் எதுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், என் பேத்தி இங்கே வாக்கிங்க்கு வந்தால் அவள் கூட நான் வரதான் செய்வேன், எனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்வேன், என்னை கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு தகுதியும் இல்லை உரிமையும் இல்லை, முதல்ல இங்கேருந்து கிளம்பு, போனால் போதுன்னு ரொம்ப அமைதியாக இருக்கேன், இதுக்கிடையில் ஏதாவது என்கிட்ட பேசி என் மனசை வேதனைப்படுத்துகிற மாதிரி நீ செஞ்சேன்னு வையேன், அப்புறம் பலார்னு வச்சிருவேன். ஏதோ உன் பொண்ணு ராதிகா அன்னைக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டா, அதுக்கப்புறமாவது திருந்தி என் வழிக்கே நீ வரமாட்டேன்னு பார்த்தா, நான் எங்கே போனாலும் எதிர்க்க நின்று பிரச்சனையை பண்ணணும்னு நினைக்கிறியே, நீ எல்லாம் என்ன ஆள், அதான் சொன்னேனே உன்னெல்லாம் பார்க்க பிடிக்கல பேச பிடிக்கலன்னு ஒதுங்கி போனால் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறியா, என் பையன் இப்படி செய்ய போய் தான் ஒதுக்கி வச்சுருக்கேன், இப்போ வரைக்கும் அவனை நான் மகனாக ஏற்றுக்கவும் இல்லை, உன்னுடைய மகளை நான் மருமகளாக ஏற்றுக்கவும் இல்லை, அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் எதிரில் நின்று பேச என்ன இருக்குது, நீ யார் எனக்கு, முதல்ல கிளம்பு இங்கேருந்து அப்படின்னு
அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்காங்க. இங்கே எதுவுமே பேச முடியாமல் கமலா திருன்னு முழிக்கிறாங்க. அன்னைக்கு நான் பேச பேச தலை குனிஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டே போன ஈஸ்வரி இப்போ என்ன பேச விடாமல் இப்படி எதிர்த்து பேசி என்ன திட்டிக்கிட்டு இருக்காங்களே. இந்த ஈஸ்வரி அம்மாவை அவமானப்படுத்தலாம்னு நினச்சேன். அவங்க வீட்டுக்காரர் இல்லைன்றத சொல்லி சொல்லி அவங்கள அள வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் இந்த ஈஸ்வரி அம்மா ரொம்பவே தெளிவாகவும் தைரியமாகவும்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அமைதியாகவே நிற்க, உடனே ஈஸ்வரியும் என்ன பயந்து போயிட்டியா? இப்படி தான் இனிமேல்ட்டு நான் பேசுவேன், புரியுதா? நீ மட்டும் என்ன வீட்டுக்குள்ளே அமைதியாக ஒதுங்கியா இருக்கிற? இல்லை வாக்கிங்க்கு நீ வரலாம், நான் வரக்கூடாதா? என்ன தான் ஆனாலும் என் வீட்டுக்காரர் நான் எப்பயும் சந்தோஷமாக இருக்கிறத மட்டும்தான் நினச்சிட்டு இருப்பாரு. அவர் என்னை விட்டு பிரிஞ்சாலும் அவர் என் மனசுலேயே இருக்காரு. அதெல்லாம் நீ சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓரமாக ஒதுங்கி போய் உன்னுடைய வேலையை பாரு. இன்னொரு தடவை என்கிட்ட வந்து இப்படி பேசி பிரச்சனை செஞ்சேன்னு வையேன், அப்புறம் ஈஸ்வரி யாருன்னு நீ பார்க்க வேண்டியதாக போயிடும். எல்லார் முன்னாடியும் பலார்னு ஒன்று வச்சு உன்னை நான் அவமானப்படுத்திட்டு போயிட்டே இருப்பேன், புரியுதா? என் வழியில் மட்டும் இல்லை, பாக்கியாவோட வழியிலையும் நீங்களோ இல்லை அந்த கோபியோ தலையிட்டா நான் பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்த கமலாவை வெளுத்து வாங்கிட்டு ஈஸ்வரி இங்கே ஜெனிக்கிட்ட வா ஜெனி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ஜெனி ஆசைப்பட்ட மாதிரியே இங்கே வாக்கிங்க்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்த கமலாவுக்கு பேசவே முடியல, அப்படியே நிற்கிறாங்க. ஈஸ்வரி ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இவங்கள போய் அவமானப்படுத்தணும்னு வந்து நாளை அவமானப்பட்டு நிற்கிறேன். இந்த ஈஸ்வரி எல்லாம் மாறவே மாட்டாங்க, இவங்கள மாற்றவும் முடியாது. இனி இந்த ஈஸ்வரியோட வழியில் நம்ம போகக்கூடாது, அப்புறம் நம்மளை அவமானப்படுத்தி அள வச்சு அனுப்பிடுவாங்க போல அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி கிட்ட நல்லா திட்டு வாங்கிக்கிட்டு பதில் பேச முடியாமல் அவமானப்பட்டு ராதிகா அப்போவே சொன்னா, இந்த பாக்கியா வழியிலையும் இந்த ஈஸ்வரியோட வழிக்கும் நீங்கள் போகவே போகாதீங்கன்னுட்டு. அது சரியாக தான் போச்சு அப்படின்னு சொல்லி இங்கே பயந்துக்கிட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக வாக்கிங்கை முடிச்சுட்டு ராதிகாவோட வீட்டுக்கும் கிளம்பி போயிடுறாங்க கமலா.